வணக்கம். ரேடியோ மன்னார் செய்திகள். எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் நாடு முழுவதிலும் அறிமுகமாகும் புதிய வசதி. வாகன போக்குவரத்து விதிமீறல்களுக்காக விதிக்கப்படும் அபராதங்களை ஜனவரி 15ஆம் தேதி முதல் இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் இணைய வழியில் செலுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் கௌபே முறையின் மூலம் செலுத்த முடியும் என போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் நெடுஞ்சாலை பாதுகாப்பு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்துள்ளார். இதன் மூலம் வாகன விதிமுறைகளுக்காக அபராதம் விதிக்கப்படும் சாரதிகள் இனி அபராதம் செலுத்துவதற்காக அலுவலகங்களுக்கு சென்று நேரத்தை விரயமாக்க வேண்டிய அவசியமில்லை என தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கௌபே மூலம் அபராதம் செலுத்த தேவையான அனைத்து வசதிகளும் போலீஸ் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கௌபே வழியாக ரூபாய் 7.5 மில்லியன் மதிப்பிலான அபராத தொகை வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் சபரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்கள் உட்பட ஜனவரி 15 முதல் முழு நாட்டையும் உள்ளடக்கும் வகையில் இந்த சேவை நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஆன்லைன் கௌபே மூலம் அபராதம் செலுத்தும் முறை அமலுக்கு வருவதால் எதிர்காலத்தில் போலீசாருக்கு எதிரான லஞ்ச குற்றச்சாட்டுகள் எழுவதற்கான வாய்ப்பு குறையும் எனவும் இனி யாருக்கும் போலீசாருக்கு நேரடியாக பணம் வழங்க வேண்டிய அவசியமில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வாகன விதிமீறல் இடம்பெறும் இடத்திலேயே ஆன்லைனில் அபராதத்தை செலுத்த முடியும் எனவும் பணம் செலுத்தியதை உறுதிப்படுத்தும் தகவல் உடனடியாக செலுத்துபவரின் கைபேசிக்கு அனுப்பப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த முழு செயல்முறைக்கு 2 முதல் 3 நிமிடங்களே ஆகும் என்றும் அவர் கூறினார். லஞ்சம் கொடுப்பதும் பெறுவதும் குற்றம். அத்தகைய குற்றங்கள் கண்டறியப்பட்டால் குற்றவியல் சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி போலீஸ் மா அதிபர் சேனாதீர மேலும் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள எங்களுடைய ரேடியோ மன்னார் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது உங்கள் ரேடியோ மன்னார். மன்னார் நகரிலிருந்து உலகம் முழுவதும் உள்ள உறவுகளை தேடிச் செல்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ரேடியோ மன்னாருடன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும்.